லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 8/4/2024க்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு லாட்டரி கெஸ்ஸிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோமா, வாங்க பார்த்துருவோம். அதாவது டுடே 158 ஏ போர்டு 1, பி போர்டு 5, சி போர்டு 8. இதில் நம்மளுக்கு 58 பிசி வின்னு. அதாவது பி போர்டு 5, சி போர்டு 8 ஒரு சூப்பரான தரமான ஒரு இண்டிவிஜுவல் பிளே கேமிங் வின்னு. அதுக்கு அடுத்தாப்புல ஆல் போர்டு பார்த்துக்குவோம். ஏபிசி 8 பாஸு, ஓகேங்களா. 8 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். அதாவது ஆல் போர்டை பொறுத்தளவு எப்பயும் போல் 8 பாஸு ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னு தாங்க. அதாவது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம மெம்பர்ஷிப்கான ஒரு சூப்பரான தரமான மாசான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்பயுமே நம்ம கொடுக்குற ரிசல்ட் தாங்க வேறு லெவலில் மாசா. இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரிப்பேராக ஒரு சரமாக வருதுன்னா அது நம்மளோட கெஸ்ஸிங்கை பொறுத்து தான், ஓகேங்களா. இப்போ வாங்க மெம்பர்ஷிப் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்ம ஃபார்ம் பண்ணது, அதாவது 1 8 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஆனால் 3 டிஜிட் 7 உள்ளே வந்துருந்துச்சு. 5 உள்ளே வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்காக தான் இருந்திருக்கும். அதாவது இதில் 5 வந்துருச்சுன்னா பாக்ஸை தான் நம்ம கொடுத்துருவோம். எப்பயுமே நம்ம வந்து பாக்ஸை தான் ப்ளே பண்ண சொல்லுவோம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது சில்வர் பேக்கில் ஜாயின் பண்ணாதீங்க, மினிமம் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு ஓவராலாகவே வரும், ஓகேங்களா. அதாவது இங்கே வந்து 7 வந்துருந்துச்சு. வின்னு இருங்க, உங்களுக்கு 3 டிஜிட் வின்னிங் இல்லைனாலும் அடுத்து நம்ம கொடுக்க போகிற ஏபிஏசி, அதாவது ஏபிஏசி பிசி வெறும் 4 செட்டு தான். 4 செட்டில் 1-5 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு. அதாவது இது வந்து ஏபிஎஸ்சி பிசியில். அதுக்கப்புறம் ஆல் போர்டு ஒரு மாசான தரமான ஒரு வின்னிங் இருக்கு. ஏபிசி ஆல் போர்டில் வந்து என்ன வின்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 பாஸு 8 பாஸு, அதாவது 3 நம்பரில் 2 நம்பர் சூப்பரான தரமான ஒரு வின்னிங். நீங்கள் வந்து யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதாவது பழைய ரிசல்ட்டுக்குரிய கெஸ்ஸிங்குரிய ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்குரிய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அதாவது மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. எப்படி கெஸ்ஸிங் நம்ம 3 டேஸாக ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங். 3 டேஸாக ஆல் போர்டில் 2 நம்பர் வருது. ஏபிஎஸ்சி பிசியில் ஒரு செட்டு முந்தானத்து 2 செட்டு வின் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல 3 டிஜிட் நாளைக்கு நம்ம ஒரு பக்காவாக தரமாக ஃபார்ம் பண்ணி ஆகணும். அதுக்கான ஒரு ஒர்க் அவுட்க்குரிய வீடியோ தான் இது. மெம்பர்ஷிப்புக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யார் யாருக்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியலையோ அவங்களாம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் நம்ம எடுத்த ஏ போர்டு 1 அப்படியே கரெக்டாக உள்ளே வந்துருந்துச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு சும்மா தரமாக மாசாக எடுத்துருவோம். ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 8 தாங்க. ஏ போர்டு 1னாலே 1க்கு பவர் அண்ட் ஃபிளிப்பு 8. அதுக்கு அடுத்தாப்புல 0, இது வந்து பவரு, ஓகேங்களா. நாளைக்கு அதாவது இந்த 0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர், அதை மட்டும் கரெக்டாக கணிப்பில் ஏற்றிக்கிங்க. அதுக்கு அடுத்தாப்புல 1 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 8 பார்த்துக்கிட்டீங்க, அடுத்து 0 பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3, அதாவது 803. இதுதான் ஏ போர்டு 1 வச்சு இறங்கக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர் தான் இது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே நம்ம கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் கோயில் விஷயமாக கொஞ்சம் வெளியே போயிட்டோங்க, திருச்சூர் வரைக்கும் போயிட்டோம். அதனால தான் டுடே நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங்குரிய வீடியோ 3 டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸ் கெஸ்ஸிங்குரிய ஒரு வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ் அதுக்கு மன்னிக்கவும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே கோயில் விஷயமாக போயிட்டோம். அதனால் மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் மட்டும் போட்டுட்டு இந்த கெஸ்ஸிங் போட முடியலை. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கை ஒரு வாரமாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சுங்க. ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துட்டோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு லாபம் இருக்கணும், நம்மளுக்கு
உங்களுக்கு லாபம் இருந்தாலே நமக்கு ஒரு லாபம் இருந்த மாதிரி தாங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டை பொறுத்தளவு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 9 தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அடுத்து 5 வச்சு இறங்கக்கூடிய இன்னும் 2 நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரை வாங்க பார்த்துருவோம். அதாவது 9 மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2. ஓகேங்களா? 9 அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 2. அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 தான். அதாவது பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் 9, 2, 6 இதுதான் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நம்பர். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங், பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 3 டிஜிட் ஒரு வின்னிங் 2 3 டிஜிட் பாக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதில் வின்னிங் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான ஒரு மெம்பர்ஷிப் ஃபேமிலி பேக் 300 rupees உள்ள ஒரு ஃபேமிலி பேக் உங்களுக்காக உங்களை தேடி வரும். உங்களுக்காக ஸ்பான்சர் சேனல் சார்பாக ஸ்பான்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்து பார்க்க போகிறது நம்ம சி போர்டு. சி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 8 வச்சு சி போர்டு இன்னைக்கு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின் நாங்கள் டுடே நம்ம சொல்லிக்கணும்னா வாங்க நம்ம பெருமைகளை அப்புறம் பேசுவோம். இப்போ வாங்க சி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 தாங்க. அதாவது 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தாப்புல 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக ஒரு ஆட்டம் என்னன்னா 8க்கு 8 இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. சி போர்டு 8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 2, 8 நாளைக்கு 9 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. நாளைக்கு அதாவது தொடர்ந்து 3 நாளாக ஒரே அடி அடிச்சிருச்சு. நாளைக்கு கொஞ்சம் உல்ட்டாவாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை இருக்குது. ஏன்னா அந்த உல்ட்டா அடி அடிக்கக்கூடாது, நம்மளுக்கு லாஸ் எதுவும் ஆகக்கூடாது கண்டிப்பாக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால் பார்த்து மறக்காமல் உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி 1 5 வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். 15 வச்சு 15 இறங்கியிருக்கு. அதை வச்சு என்ன நம்பர் இறங்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 9 அதாவது ஃபஸ்ட்டு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 9 தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் அப்படின்னா 06. இந்த 06 மட்டும் ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது 8, 9லேருந்து 06 மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. ஏபி 1 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 9, 06 இதுதான் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய வரக்கூடிய நாளைக்கு டேட்டுக்கு இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான தரமான கணிப்பில் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி 58. பிசி 58 வச்சு வரக்கூடிய முக்கியமான ஒரு சில நம்பரில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 63. அதாவது 58 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் 63 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 66 நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். எனி டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு மெம்பர்ஷிப் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட் ரெடி பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருமே வின்னிங் இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் இருக்கணுங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம சேனல் சார்பாக அதுதான். அதனால் மெம்பர்ஷிப் 1 5 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 8, 9 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 06 தாங்க ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். 06 ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசிக்கு 58 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களது கெஸ்ஸிங்க. 63 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 66 இதுதான்
நம்ம பிசி 58 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான நாளைக்கு டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சில ஹைலைட்டான ஒரு நம்பரை தாங்க பார்க்குறோம். அதாவது எத்தனை பேர்லாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியலையோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ஆல்டர்னேட் என்னன்றதை நம்ம மறக்காமல் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கான ஒரு ஆல்டர்னேட் யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியல அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ரிப்ளை பண்ணுறப்ப பார்த்து மறுபடியும் உடனுக்குடனே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் தேடுவோம். அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருமே இது பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பழைய ஆப் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக சிரமமாக இருக்கும். அதுதான் இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏசி. அதாவது ஏசியை பொறுத்தளவு 1-5 வச்சு தான் வரக்கூடிய ஒரு சில நம்பர். ஓகேங்களா? சாரிங்க, ஏசியை பொறுத்தளவு 1-8 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புமே நிறைய பேருக்கு நம்ம கன்ஃபார்ம் கேசிங்களா அது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு ஏசியை வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-8 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 77. ஓகேங்களா? 77 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர். அதுக்கு அடுத்தாப்புல இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79. அதாவது ஏபி ஏசி பிசிக்கான என்னோட கெஸிங்கை நான் சொல்லிவிட்டேன். உங்களோட கெஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குரிய மெம்பர்ஷிப் கெஸிங்கை நம்ம அதிகபட்சம் 3-4 கெஸிங், அதாவது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு 4 நம்பர் தருவோம். அதில் ஒரு நம்பர் மினிமம் ஒரு நம்பர் பாஸ் ஆயிரும். ஆல் போர்டில் 3 நம்பர் தருவோம், 2 நம்பர் பாஸ் ஆயிரும். 3 டிஜிட் மட்டும் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கான டைமிங் இருக்குது. உங்களோட 3 டிஜிட் குறிய டைமிங் என்னன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 3 டிஜிட் பாக்ஸ். என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங்க நான் சொல்லிடுறேன். உங்களோட 3 டிஜிட் பாக்ஸ்க்குரிய கெஸிங்க நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இறங்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது என்னோட தனிப்பட்ட கமெண்ட்டை தாங்க சொல்கிறேன். அப்புறம் கழுவி ஊற்றாதீங்க. 064. அதாவது என்னோட கமெண்ட் பாக்ஸில் என்னோட கமெண்ட்டை சொல்கிறேன். உங்களோட கமெண்ட் என்னன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 947. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 064. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 947. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய முக்கியமான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். யாருமே எங்கேயும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது ஒன்லி என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெரியும். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டமும் கேம்லிங்கும் பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இங்கு எந்த விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே இந்த கணிப்புகள் பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் இந்த கணிப்புகள் லாட்டரிக்குரிய கணிப்புகள் பொருந்தாது என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் உங்களோட மெம்பர்ஷிப் லிங்க் வந்துடும். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.